Dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses ஓட கவுன்சிலிங்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த கவுன்சிலிங் வரும்போது எல்லா அப்டேட்டும் கொடுத்து இந்த கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது நிறைய PDF ஃபைல்ஸ் இருக்கும். அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூலா இருக்கட்டும், ரேங்க் லிஸ்டா இருக்கட்டும், ப்ராஸ்பெக்டாஸா இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங், குறிப்பா ஃபார்மா டியா இருக்கட்டும், BNYS இருக்கட்டும், 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸா இருக்கட்டும், அண்ட் அதர் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸா இருக்கட்டும், இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீங்க கவுன்சிலிங் வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இதுல 4 முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போறோம். ஒன்னு வந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் நம்ம இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம், ரெண்டாவது அப்ளிகேஷன் நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும், மூணாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாத்தையும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா, நாலாவது கவுன்சிலிங் கூப்பிட்ட எல்லாத்துக்குமே வந்து சீட் கிடைச்சிருமா அப்படிங்கிற 4 முக்கியமான கொஸ்டின் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேட்ட இந்த கேள்விக்கோட பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? அப்ளிகேஷன் உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் துணை மருத்துவ படிப்புகள் வந்து மருத்துவ படிப்புகளுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ மருத்துவ படிப்புகள் MBBS BDS ஓட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த நீட்டுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஸோ இந்த நீட்டோட ரிசல்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். போன வருஷத்தை பொறுத்தவரையில நமக்கு மே மந்த் எண்டில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மே 9ஆம் தேதி உங்களோட ரிசல்ட் வருது. ஸோ இந்த மந்த் எண்டில், அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் போதும். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ எல்லாமே நம்மளோட சேனல்ல நம்ம வந்து போடுவோம். சரி, ரெண்டாவது இருக்கக்கூடிய முக்கியமான டவுட், எந்த கட் ஆஃப் வரைக்கும் இந்த கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்க வந்து கட் ஆஃப் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும், இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் அப்ளிகேஷன் போடக்கூடாது அப்படின்னு எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. 12th நீங்க 45%க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்க எந்த கட் ஆஃப்ல இருந்தாலும் கவலைப்படாம என்ன செய்யுங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. உங்களோட சாய்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் இருக்கலாம், பேராமெடிக்கல் இருக்கலாம், அதர் கோர்சஸ் இருக்கலாம். ஸோ பேராமெடிக்கலுக்கு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் என்ன செய்யுங்க அப்படின்னா போட்டு வைங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டரான கோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு எந்த கட் ஆஃப் எலிஜிபிலிட்டியும் கிடையாது. 45%க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க போடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 400 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், அதை நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். ஏனி அப்ளிகேஷன் போட்ட எல்லாரையுமே வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, பிளெண்டர் பண்ணியிருக்கிறீங்க, மார்க்ஸ் எல்லாமே மாத்தி கொடுத்துருக்கிறீங்க, இல்லைனா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து தப்பா அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். இது போக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, இனிஷியல் மாறிடுச்சு, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய மிஸ்டேக், பிளெண்டர் மிஸ்டேக், ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பேராமெடிக்கலோட கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட நேம் வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் நமக்கு ரேங்க் லிஸ்ட் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா நீங்க கவுன்சிலிங்கை கண்டினியூ பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்குது, அதுக்கு மேல பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க பங்கு கொள்ள முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து ரேங்க் லிஸ்ட்லயே நேம் வந்துடுச்சு மேம் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றேன், கவுன்சிலிங் அட்டன் பண்ற எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கும் கட் ஆஃபும் இங்க ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வந்த உடனே எல்லாத்தையும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்ல லாஸ்ட் ரேங்க் வரைக்கும், அதாவது லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆச்சுன்னா உங்களை எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா
கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. சரி கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாச்சு. கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ட எல்லாருக்குமே வந்து சீட் அலாட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சீட்ஸ் இருக்கிற சீட்ஸையும் பொறுத்து, உங்களோட கம்யூனிட்டி ரேங்கையும் பொறுத்து, நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் சீட் வந்து அலாட் ஆகும். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டு 4 ரவுண்டா இந்த கவுன்சிலிங் என்ன செய்வாங்க அப்படின்னா நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு நடத்துவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ 160 கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கவர்ன்மென்ட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ இந்த 160 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கவுன்சிலிங் நடத்தி அவங்க என்னென்ன காலேஜஸ் வந்து பிரிஃபர் பண்றாங்களோ அந்த சீட்ஸ குடுத்துருவாங்க. அவங்க அந்தந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்து மறுபடியும் 160 கட் ஆஃப் வரைக்கும் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதுல தனியார் கல்லூரிகளும், அரசாங்க கல்லூரிகள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மிச்சம் உள்ள காலேஜ் ரவுண்ட் 2க்கு வரும். சோ இதுலயும் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த கல்லூரியில போய் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் ரவுண்ட் வெறும் பிரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும் நடத்துவாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. எனிவே நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்றத பொறுத்தும் அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்தும் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நமக்கு வந்து நடக்கும். ஸோ எவ்ரி ஸ்டெப் வரும்போது நம்மளோட சேனல்ல உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஸோ நீங்க பயம் இல்லாம தைரியமா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை நீங்க அட்டன் பண்றதுக்கு நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட அந்த 4 முக்கியமான கேள்விக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விடை கிடைச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.